நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையில் உடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்தினதுக்காக அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக ஆயத்தமாக நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். திருப்பந்திக்கு நேராக நாம் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க. கடந்த ஒரு வாரம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை உபவாசமாக இருந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் அனுக்கிரகம் செய்தாங்க. இதில் ஒரு சிலர் இங்கிருந்து வந்திருந்தீங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆராதித்து திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுக்கு இந்த திருப்பந்தியை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். திருப்பந்தி எடுக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், சபைக்குள்ள எப்படிப்பட்டவர்கள் திருப்பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனிதன் அல்ல, தேவனே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுக்கு என்ன செய்தது? வெளிப்படுத்தினது. ஒரு திருப்பந்தி அசுத்தமாகவும் பாவத்தோடையும் என்ன தவறு பண்ணிட்டும் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? திருப்பந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த திருப்பந்தி அப்படி அசுத்தமாகவும் பாவத்தோடு கூடயும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது என்கிறதை எச்சரிப்பின் சத்தமாக பவுல் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை, அந்த மெசேஜை நம்ம கேட்டு அதன்படி வாழ்ந்தோம்னா அதுல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அவர் அப்பத்தை கொடுத்த பிற்பாடு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த அப்பத்தையும் அந்த தேவனுடைய அந்த ரசத்தையும் எடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்து எடுக்கணும் என்கிறத இங்க அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்ன செய்தாருங்க? வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அவங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து எடுப்போமானால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளும், அதாவது ஒருவேளை அப்படி நம்ம அதாவது நம்ம அப்படி செய்யாம இருந்தோம்னா அதனால நமக்கு கிடைக்கிற தீமைகளையும் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிடணும். கம்பல்சரி எங்க போயிடணும்? ஆலயத்துக்கு போயிடணும். ரெண்டாவது அவங்க நினைக்கிறது, மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா என்ன எடுத்துடணும்? ஆமா, திருப்பந்தியில பங்கு பெற்றா போதும், நம்ம எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பான எண்ணத்தை கொண்டு இன்னைக்கு வாழ்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, சில சபைகளிலேயும் சில போதகர்களும் இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க, நீ மாசத்துல ஒரு முறையாவது என்ன செஞ்சிரு, திருவிருந்துக்காவது வந்துட்டு போயிடு, திருவிருந்தாவது வந்து என்ன செஞ்சீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற நிறைய ஸ்தோத்திரம் அதாவது கள்ள போதகர்கள் அல்லது துரு உபதேசங்களை சொல்லி கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க பாக்குறோம், ஸ்தோத்திரம் பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த வசனம் தான்.
ஆனாலும் நீங்க அதுல இருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பாருங்க, 28வது வசனத்தை வாசி, 27வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கிறதுக்கு உள்ளதான தகுதியை சொல்றாரு. அபாத்திரமாக, அபாத்திரம் அப்படின்னா அதை எடுக்கக்கூடிய தகுதி இல்லாம நம்ம அந்த அப்பத்தை எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. தகுதி இருந்தா நம்ம அதை என்ன செய்யலாம், கரங்களை நீட்டி நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனா தகுதி இல்லாம அந்த அப்பத்தை நாம் கரங்களை நீட்டி துணிகரமாக அதை வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இப்ப உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இப்ப இல்ல, கடைசியில தான் உங்களுக்கு என்னதான் மாறும், பிரயோஜனமா மாறும். சொல்லுங்க பாப்போம். இப்போ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் எப்ப உங்களுக்கு பிரயோஜனமா மாறும்? ஆமா, வாலிப பிள்ளைங்க இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் உங்களுடைய வயதான காலங்களில் உங்களுக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க ஐயா, பிரயோஜனமா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதனுடைய பலன் எப்ப கிடைக்கும்? கடைசியா கிடைக்கும், இப்ப கிடைக்காது. ஒருவேளை நம்ம நினைப்போம், நம்ம ஸ்தோத்திரம் அபாத்திரமாக நான் ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி புசிச்சேன், எனக்கு எந்த தண்டனையுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற மனசுள்ளவங்களும் சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அபாத்திரமாக தான் நிறைய பேர் ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி என்ன செய்றாங்க, புசிக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியர்கள், ஆசாரியர்கள் இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் போதகமாக அறிவிப்பார்கள். பலிபீடத்திலே உண்மையாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த போதனையை பண்ணுவாங்க. எப்படின்னா, அபாத்திரமாக ஆண்டுடைய சரீரத்தை நினைச்ச கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. அபாத்திரமாக போஜனபானம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க. அது யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னாக்க, அப்போஸ்தலனா இருக்கிற பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி. எப்படி எடுக்க கூடாதா? அபாத்திரமா எடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப அபாத்திரம்னா ஒரு மாசத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அம்மா என்ன பாருங்க, ஒரு மாசத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அந்த 4 ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அப்ப ஆலயத்துக்கு வரலன்னா அதுல என்னதான் மாறிடுதோம், அபாத்திரமா மாறிடுதோம். அல்லேலூயா. திருவிருந்துக்கு மட்டும் நீ வாரீங்கன்னா அது அபாத்திரமான காரியம். சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிப்பதற்கு வாரத்தின் முதலாவது நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு திருவிருந்துக்கு மட்டும்தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அபாத்திரமாக தேவனுடைய சரீரத்தை வாங்கி புசிக்க வந்திருக்கிறோம். அப்ப அபாத்திரமா வாங்கினா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களாப்பா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணணும். இங்க பலிபீடத்துல நிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க யாருங்க? உங்களுக்கு போதகம் பண்ணுகிற போதகர்கள் யாருக்கு உத்தரவாதம் பண்ணணும்? உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணணும். ஏன்னா ஸ்தோத்திரம், என்கிட்ட கொடுத்திருக்கிற 10 ஆத்துமாக்களோ அல்லது 20 ஆத்துமாக்களோ 100 ஆத்துமாக்களோ 1000 ஆத்துமாக்களோ, அந்த 1000 ஆத்துமாக்களா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொல்லணும்? உத்தரவாதம் பண்ணணும். யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, போதகர் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வந்த வரைக்கும் லாபம் போக கூடாது. பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியம் செய்யக்கூடாது. வயிற்று பிழைப்புக்காக என்ன செய்யக்கூடாது? ஊழியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ சொத்தை சேர்ப்பதற்காக ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சத்தியத்தை கற்றுக் கொடுத்து சத்தியத்தின்படி மக்களை வழிநடத்தினால் மட்டும்தான் அவனுடைய ஆத்மா எங்க போகும்? அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்க கொடுத்தாலும் இல்ல, இந்த உலகத்திலே என்னெல்லாம் நாங்க வச்சிருந்தாலும் எல்லாமே இந்த பூமியில விட்டுட்டு தான் போனோம். ஆனால் உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது. அதனாலதான் இங்க சொல்றாரு, என்ன செய்யக்கூடாது?
அபாத்திரமாக ஆண்டுடைய சரீரத்தை புசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை போன ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்து படிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் பைபிளே படிக்கல. அது அபாத்திரமா உண்மையானதா? அபாத்திரம். நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம், அந்த வேதத்தை படிக்காம கூட நீங்க திருவிருந்து எடுக்க கூடாது. அல்லேலூயா. நேற்று போன ஞாயிற்றுக்கிழமை வந்து முழங்கால் போட்டது, இதுவரைக்கும் நீங்க முழங்கால் போடலன்னா அது ஒரு அபாத்திரம் தான். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தேவனை ஆராதிக்கிறவர்கள், அம்மா என்ன கவனமா கேளுங்க, தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பாதத்திலே அதிகாலையில ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஸ்தோத்திரம், பரிசுத்த வார்த்தையில பரிசுத்தம் இல்ல, உங்களுடைய பேச்சில பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தமா வாழ வேண்டும். உங்களுக்குள்ள நிறைய அபாத்திரமான காரியங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. மனைவியை அடித்திருக்கீங்கன்னா அது அபாத்திரமான காரியம். பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சீங்கன்னா அது அபாத்திரமான காரியம். அல்லேலூயா. கேவலமா பேசி இருந்தா அது அபாத்திரமான காரியம். சத்தமா சொல்லுங்க, அபாத்திரமான காரியம். புருஷனை அடிச்சிருந்தீங்கன்னா அது அபாத்திரமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசியிருந்தா அது அபாத்திரமான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் யாரை போல மாற வேண்டும்? ஏசப்பாவை போல மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பாவுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை வல்லமையும் யாருடைய சரீரத்துக்குள்ள வந்துடணும்? ஏசப்பாவுக்குள்ள கோபம் இருந்துச்சா, அமைதல் இருந்துச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா சகித்தாரா, சகிக்கலையா? சகித்தார். எதெல்லாம் சகிச்சிருக்கிறாரு? பசியை சகிச்சிருக்கிறாரு, தாகத்தை சகிச்சிருக்கிறாரு, அவமானப்படுத்தினாங்க அதை சகிச்சிருக்கிறாரு, துன்பப்படுத்தினாங்க அதை சகிச்சிருக்கிறாரு, தலையில கொட்டுனாங்க அதை சகிச்சிருக்கிறாரு, அவருடைய மூஞ்சில துப்புனாங்க அதை சகிச்சிருக்கிறாரு, அவருடைய முகத்திலிருந்து முடியை பிடிச்சு இழுத்தாங்க சகிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சாதாரணமா சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சகிக்க மாட்டுக்கிறோம். வர மாட்டேங்கிறேன். அல்லேலூயா. குழம்புல கொஞ்சம் காரம் ஏறிட்டுன்னா நினைச்சிடுறோம், செவுத்துல தூக்கி அடிச்சிடுறோம். ஆனா நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஏசப்பாவுடைய அந்த சாராம்சம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அப்படி இல்லாம நம்ம திருப்பந்தி எடுக்கிறதுனால பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. திருடுறது, பொய் சொல்றது, மற்ற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்துட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுக்கு தான் சொத்தை நீங்க சேர்க்கிறீங்க. என்ன சொத்தை சேர்க்கிறீங்க? அபாத்திரமான சொத்து, அபாத்திரமான காரியத்துல நீங்க கை வைக்கும் போது உங்களுக்கு தான் கேடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்னமோ ஸ்தோத்திர பிரசாதம் கிடையாது. இது என்னமோ ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஏதோ தருகிற ஒரு காரியம் அல்ல. இந்த ஆகாரத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வானா? பிழைப்பான். அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நரகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த அப்பத்தை புசிச்சீங்கன்னா எங்க போக கூடாது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லிடுங்களேன். இவ்வளவுதான் சத்தமா. அல்லேலூயா. அதுக்கு தாங்க திருவிருந்துக்கு முன்னாடி ஒரு 3 நாள் உபவாச ஜெபம். எதுக்கு? நம்மள பரிசுத்தம் பண்ணணும். ஆண்டவரே என்ன சுத்திகரிங்க. ஒருவேளை நான் ஏதாவது பேசியிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது சிந்திச்சிருக்கலாம். புரியுதுங்களா? நீங்க இந்த உலகத்துக்குரியவங்களா, மறுமைக்குரியவங்களா? மறுமைக்குரியவங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில உங்களுக்கு கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை. நம்முடைய லட்சியம் எங்க? பரலோகம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் குடியிருக்க போகிறது எங்க? இந்த உலகத்திலே தற்காலிகமா தான் நம்ம குடியிருக்க போறோம். ஆனா பரலோகத்திலே நமக்கு நிரந்தரமாய் குடியிருப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி புசிக்க கூடாதுங்க?
அபாத்திரமாய். சொல்லுங்க, அபாத்திரமாய். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தை வாங்கி நான் புசிக்க போறேன், உங்க ரத்தத்தை வாங்கி நான் பானம் பண்ண போறேன், இனி உம்முடைய சுபாவம் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. உம்முடைய அந்த குணம் எனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். உம்மை போல நான் என்ன செய்யணும்? என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை எத்தனையோ பேர் அவமானப்படுத்துறாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, ஏளனமா பார்க்கிறாங்க, அற்பமா பார்க்கிறாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது எனக்கு என்ன அறியாமலே கோபம் அதிகமா வந்துருது. ஆண்டவரே, இனிமே அந்த கோபம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையாதான் சொல்றீங்களா? கோபம் வருமா? அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாதா? ஏன் கோபம் வந்து அதுக்கு பேர் என்னமா? அபாத்திரம், ஆண்டவருக்கு புறம்பான காரியம், சொத்து ஆண்டுடைய வேதவசனத்துக்கு புறம்பான காரியம். அந்த காரியத்தை செய்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? திருவிருந்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இருதயத்துக்கு நேரா கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா இனி நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள கோபப்பட மாட்டேன், தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள சண்டை வளர்த்த மாட்டேன், தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ண மாட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சரீரத்தை புசிக்கும் போது உம்முடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை, உம்முடைய சரீரத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை என் மீது இறங்குவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும் உங்கள் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு ஆவியானவர் அப்படின்னா, இந்த போன மாசம் இல்லையா, போன மாசம் தேவையில்லாம உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, தேவையில்லாம எவ்வளவு நீங்க திட்டிட்டீங்க, தேவையில்லாம உங்க புருஷனை எவ்வளவு திட்டி இருப்பீங்க, தேவையில்லாம உங்க பிள்ளைங்களை எவ்வளவு திட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. தேவையில்லாம வேலைக்கு வந்தவங்களை எவ்வளவு திட்டி இருப்போம், தேவையில்லாம வியாபாரத்துக்கு வந்தவங்களை எவ்வளவு திட்டி இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள என்ன குணம் வந்துடணும்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் குணமா இருக்கிற சாந்த குணம் நமக்குள்ள வரணும். ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு ஒரு அமைதலான குணத்தை என்ன செஞ்சிருங்க, தாங்க. இல்லைன்னா நான் அபாத்திரமா இருக்கிறேன், நான் கோபப்படுறவனா இருக்கிறேனா, அபாத்திரமா இருக்கிறேன், நான் அருவாயை தூக்குறவனா இருக்கிறேனா, அபாத்திரமா இருக்கிறேன். இந்த பாத்திரத்துல நான் பங்கு பெறக்கூடாது. என்னை சீர்படுத்தாமல் இதுல நான் என்ன செய்யக்கூடாது? பங்கு பெறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு நீங்க ஸ்தோத்திரம் நன்மைங்கிற பேர்ல எடுத்தாலும் சரிங்க, கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு நீங்க கையை நீட்டி ஒருவேளை இந்த பாத்திரத்துல பங்கு பெற்றாலும் சரி, பரலோகத்துக்கு போக முடியாது. பாத்திரம் சுத்தமா இருக்க வேண்டும், நீங்கள் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இல்லாம பந்தியில உட்கார்ந்தா அது நமக்கு தான் பேராபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து. எதை குறித்து? கர்த்தருடைய அந்த அப்பமா இருந்தது இப்ப என்னதான் மாறி இருக்கு? சரீரமா மாறிடுச்சு. அல்லேலூயா. அவர் அப்பத்தை எடுத்து தான் சொல்லுவாரு. அடுத்து இப்ப என்னதான் மாறிடுச்சு? இப்ப உங்க கையில வரும்போது என்னதான் மாறுது? தேவனுடைய சரீரம். அல்லேலூயா. நீங்க அதை வாங்கி பானம் பண்ணும்போது அது என்னதான் மாறுது? கர்த்தருடைய ரத்தம் அல்லது அவருடைய சரீரம். இப்படி மாறும்போது ஆண்டவர் சொல்லாரு, இது சரீரமா மாறிடுச்சு, இத வாங்கி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுங்க? என்ன செய்யக்கூடாது? புசிக்க அபாத்திரமா புசிக்க கூடாது. அப்படியே துணிச்சலா புசிச்சீங்கன்னாலும் உங்க பேர்ல என்ன இருக்கும்? அல்லேலூயா. குற்றம் செய்தவன் எதுக்கு அடையாளமா இருப்பான்? குற்றம் செஞ்சவன் என்ன செய்வான்? குற்றம் செஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. குற்றம் செய்தவர்களுக்கு கண்டனை கண்டிப்பாகவே என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். தண்டனை இல்லாமல் போகாது. அல்லேலூயா. உலகத்திலேயே சின்ன ஒரு குற்றம் பண்ணினா தண்டனை கிடைக்குது. ஆனா பரலோகத்தின் தேவன், மகாராஜா, மகாதேவன், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்த உன்னதமான தெய்வம். அல்லேலூயா.
கவனமா கேக்குறீங்களாமா? ஸ்தோத்திரம். காதுல விடுதா இல்லையா? அல்லேலூயா. மகாராஜாவுடைய சரீரத்தை, ஆமென், இதே மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது என்னுடைய சரீரம் என்று. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிறார் என்னுடைய சரீரம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து என்ன உள்ளவனா இருப்பானா? குற்றம் உள்ளவனா இருப்பான். அல்லேலூயா. என்ன உள்ளவங்களா இருப்பாங்க? குற்றம். அப்ப குற்றமும் குறைவும் உள்ளவங்களா ஆண்டவர் எங்க தள்ளுவாரு? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள்ள நம்மளை தள்ளுவார். யார? ஜாதி. அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 30 படிங்க பார்க்கலாம். 30, 31, 32. நம்மை நாமே நிதானித்து அறியணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா இவருக்கு நிதானமே இல்ல, இவர் நிதானம் தவறி இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இது யார் தெரியுமா? இப்ப நிதானம் தவறி இருக்கிறது நிறைய கிறிஸ்தவங்க தான் நிதானம் தவறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. மற்றவங்க கூட நிதானமா வாழ்ந்துடுறான். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு நிதானம் இல்ல. நிதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா என்ன எடுத்துடணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழியா, திருவிருந்த மட்டும் எடுத்துக்கலாம், எங்க போயிடலாம்? அல்லேலூயா. வரமாட்டேங்குது. அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, நமக்கு என்ன தேவை வேணுமா? நிதானம் தேவை. எல்லாத்தையும் சாப்பிடும்போது அப்படி வெட்டி ஒழுங்கிடுவாங்க, போட்டு ஆமுக்கு சாப்பிட்டுருவாங்க. ஆனா அப்பத்தை எடுக்கும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப நிதானமா, ரொம்ப யோசித்து கரெக்டா இருக்கேனா? இதை எடுத்ததுக்கு எனக்கு ஏதாவது குற்றம் வருமா? இதை எடுத்தா நான் நரகத்துக்கு போயிடுவேனா? இதை எடுத்தா நான் நரகத்துக்குள்ள போய் விழுந்துருவேனா? இல்லைன்னா இந்த ஸ்தோத்திர அப்பத்தை எடுத்தோம்னா என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அப்படிங்கிறத கொஞ்சமா நிதானமா யோசித்து மறுபடி அந்த அப்பத்தை எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த அப்பத்தை பாத்திரத்தில் எடுத்து உங்க கையில கொடுக்கறாங்க, இல்ல உங்க கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது நீங்க எப்படி எடுக்கணுங்க? நிதானமா. முதலாவது உங்களை நல்லா யோசித்துக்கணும். என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? இந்த பாத்திரத்தை நான் எடுக்கலாமா? இந்த பாத்திரத்துல நான் கை வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? கடந்த மாதம், இன்னைக்கு 8வது மாதம் வந்துடுச்சு. 7 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்து எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இல்ல. எத்தனையோ பேர் ஐசியூல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். தேவன் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தந்த இந்த வாழ்நாளில் ஸ்தோத்திரம், 8-7 மாதங்கள் முழுவதும் ஒருவேளை நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது செய்திருந்தேன் என்றால் என்னை நீர் மன்னித்து விடும். இந்த 8வது மாதத்திலே நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நான் உமக்கு பிரியம் இல்லாமல் இனி வாழ மாட்டேன். உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பிரியமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நிதானமா வாழ உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவங்களுக்கு என்ன தேவை? நிதானம் தேவை. நிதானம் கெட்டு வாழக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் நிதானம் கெட்டு வாழ்ந்துட்டு அப்பத்தை வந்து புசிப்பாங்க. அல்லேலூயா. நாம் எப்படி வாழ வேண்டும்? நீங்க வாழுகிற கிராமங்களிலே, நீங்கள் வாழுகிற பட்டணங்களிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே நீங்கள் எப்படி வாழணும்? வாலிபன் ரொம்ப நிதானமாய் வாழணும். வாலிப தங்கச்சி ரொம்ப நிதானமா வாழணும். மாமியார் ரொம்ப நிதானமா வாழணும். மருமக ரொம்ப நிதானமா வாழணும். அல்லேலூயா.
நிதானம் தடுமாறிட்டோம் அப்படின்னா பேராபத்தை சந்திப்போம். ஹல்லேலூயா. நிதானம் இல்லாம போனா சொல்லுவாங்க நிலை தடுமாறி போயிட்டான். நிலை தடுமாறி விடுறதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு என்ன இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடிச்சிட்டு ஒருத்தன் ஓடி போய் நினைச்சிருக்கிறான். இந்த ஸ்தோத்திர கரண்டுக்கு போஸ்ட் நிப்பாட்டுவாங்கல்ல, ரோட்ல போஸ்ட் நிப்பாட்டுவாங்கல்ல, காலை மடக்கி எழுந்திருக்கிறான். ஒரே அடி அடிச்சிருக்கிறான். அடிச்சோன்னு என்ன செஞ்சிருக்கும்? காலு முறிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அவனால எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமா அடிச்சுட்டான். காலு முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போறோன்னு மறுநாள் காலையில சொல்றாங்களா நிதானம் இல்லாம போய் அடிச்சுட்டேன். எப்படி அடிச்சுட்டேன்? நிதானம் இல்லாம எதிர போய் அடிச்சுட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு போச்சு? யாருக்கு காலு போச்சு? நிதானம் தடுமாறினா யாருக்கு போகும்? ஹல்லேலூயா. யாரு நிதானம் தடுமாறி வாழ்றீங்களோ, யாரு நிதானம் இல்லாமல் வாழ்றீங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம் வரும். ஆமென் சொல்லுங்க. வாலிபர்கள் நிதானமா வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். வாலிப தங்கச்சி நிதானமா வாழ்ந்தனா உனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். எப்பவும் வருமானம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க கூடாது. எப்பவும் பணம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க கூடாது. சோத்திராம சொல்லுங்க. எப்பவும் உங்களுக்கு இருக்கிற பலன் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க கூடாது. என்றும் 16 என்று சொல்லி வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க, நிச்சயமா நடக்கவே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 80 வயசான கிழமை நான் 16ன்னு சொல்லிட்டு போனா பிடிச்சு நினைச்சிருவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். யோசித்து பாருங்க. என்றைக்கும் நம்ம அப்படி நினைச்ச முடியாது. மிக மிக முக்கியமான தேவை என்ன வேணும்? நமக்கு நிதானம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நிதானம் தடுமாறுகிறதுனால பல ஆபத்துக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல வியாதிகள் நிதானம் இல்லாம சாப்பிட்டுருவாங்க. நிதானம் இல்லாம இன்னைக்குதான் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு நிறைய இருக்குது. நிதானம் இல்லாம சாப்பிட்டுருவான். இப்படி இருக்கிற ஆள் இப்படி ஆயிடுவாங்க. என்ன எதனால அப்படி ஆகுறாங்க? நிதானம் கெட்ட வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிதானமா இருக்கணும். ஒரே நிதானமா போயிட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சிலவங்க பாருங்க டிசம்பர் மாசம் ஒரு ஏத்த ஏறுவாங்க, மேல வந்துருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரியில கொஞ்சம் இறங்கும். அப்புறம் பிப்ரவரியில கொஞ்சம் கூட இறங்கும். அப்புறம் 6வது மாசம் 7வது மாசம் 8வது மாசம் அப்படி வரும்போது தெரிஞ்சிடும், ஃபுல்லா டவுன் ஆயிடும். அப்புறம் 40 நாள் பாஸ்டிங் பிரதர். இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேமா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறேன். இனிமே நான் ஊழியம் செய்வேன், கைப்பிரதி கொடுப்பேன், அங்க போவேன், இங்க போவேன், ஒரு பெரிய உயரத்துக்கு போவோம். இதே மாதிரிதான் நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் அப்போ வரும், எழுப்புதல் அப்ப கீழே விழுந்துடும். அப்படி எழுப்புதல் உயரமா வரும், டக்கு டக்குன்னு கீழே விழுது. இப்ப நான் சொல்லும் போது ஒரு நாள் நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா ஒரு 5 நாள் 10 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் நின்று போயிடும். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? நிதானம் இல்லாதது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய சரீரத்தையும் எப்படி எடுக்கணுமா? நிதானத்தோடு. நல்லா யோசிக்கணும். நிதானம் அப்படின்னா புரியுதுல உங்களுக்கு? சுய நினைவு. இல்லைன்னா உங்களுடைய நினைவற்றவர்களாக இல்ல மறந்தவங்களாக அல்ல, சுய நினைவோடு உங்களையே நீங்க யோசித்து பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவன்? நான் என்ன பண்ணணும்? இந்த அப்பம் எப்படிப்பட்டது? என்னிடத்துல என்னென்ன பாவம் இருக்குது? என்னென்ன குறைகள் இருக்கிறது? என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது? எப்படிலாம் நான் வாழ்ந்தேன் போன மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லி நிதானமா இந்த அப்பத்தை என்ன செஞ்சிடணும். அடுத்த கீழே என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. அல்லேலூயா. சோதரர் என்ன செய்யணுமா? உலகத்தாரோடு நமக்கு என்ன வரும்? ஆக்கினை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வரும்? ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு நமக்கு என்ன செய்யும்? இப்ப ஏசப்பா பிள்ளை நான் ஸ்தோத்திரம், நான் வந்து பாவம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டு வந்து திருவிருந்து எடுத்துட்டேன், என்னை யாருமே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா இங்க ஆண்டவர் விட்டுருவாரு, மேல கூப்பிட்டுட்டு போவாரு. அப்பாடி நீ ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமா.
எல்லா மாசமும் திருவிருந்திருப்பியா? எடுப்ப ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா மாசமும் திருவிருந்திருப்பியா? அல்லேலூயா. அடுத்த ஒரு கேள்வி கேட்பாரு, எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போவியா? இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுவியா? பாருங்க, கெட்ட வார்த்தை பேசுவியா? பேசுவேன். நிதானமா வாழ்வியா? இல்ல ஆண்டவரே. அப்போ உனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குப்பா. இங்க பார், பரலோகம் எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகா இருக்கு. இங்க நீ போக முடியாது. அங்க பாரு, எரியுது பாரு, அங்கதான் நீ போகணும். அப்பதான் என்ன செய்வாங்க? தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ அன்னைக்கு கத்தி கத்தி சொன்னாங்களே, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொன்னாங்களே, அங்க போகாத இங்க போகாதுன்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே, நான் தப்பு பண்ணிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல போய் அழுதா பிரயோஜனம் இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனையோ பேர் சேரக்கூடாத நட்பு, எந்த நண்பனோடு கூட சேரக்கூடாது, அவனோடு கூட நட்பு வச்சுட்டு அவன் செய்த தப்புக்கு இவன் உடந்தி ஆயிட்டு இன்னைக்கு ஆயுள் கைதியாக ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். அழுதுட்டே இருக்கிறான். ஐயோ ஐயோ, நான் அவன் சொல்லிதானே செஞ்சேன். இப்ப அங்க போன பிறகுதான் என்ன வருது? புத்தி தெரியுது. அவன் சொல்றான், எனக்கு இந்த ஒரு முறை மட்டும் வாய்ப்பு கொடுத்தா இனி எனக்கு நான் இந்த என் ஊர்ல வாழ்ற இடத்துல என் கிராமத்துக்குள்ள உண்மையா வாழ்வேன், இனி நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன்னு சொல்லி கதறிட்டு கிடக்கிற எத்தனையோ பேர் இருப்பான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கடைசி அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு, இல்லனா அந்த ஸ்பாட்ல போயிட்டு, ஆண்டவரே என்ன விடுதலை ஆக்கிருங்க, காப்பாத்திருங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. பல வாய்ப்புகளை கர்த்தர் இந்த உலகத்திலே பல ஊழியக்காரர்கள் மூலமா எச்சரிப்பின் சத்தமாய் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பல முறை கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இதுல இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், இதுல இருக்கிற சோதர ஐயாமார்கள், தம்பிமார்கள், நீங்க என்ன செய்யணுங்க? உலகத்தோடு நியாயத்திற்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை இழந்தாலும் உங்களை நினைச்ச மாட்டேன், இழக்கவே மாட்டேன். பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக நான் வாழ்ந்து முடிச்சிடணும். இன்னைக்கோ நாளைக்கோ, அல்லேலூயா, இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது. எத்தனை காலங்கள் இந்த உலகத்திலே வாழப் போகிறோம் என்று தெரியாது. ஆனால் வாழ்கிற மனிதன் எல்லாம் இந்த உலகத்தை அவன் தலையில வச்சிருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சூரியனே அவன் தலையில ஓடுற மாதிரி தான் அவன் நடையும் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் சொல்றாரு, நீ உலகத்தோடு என்ன செய்யக்கூடாதுங்க? என்ன செய்யக்கூடாது? நியாயத்தீர்ப்பு அடையக்கூடாது. இப்ப ஆண்டவர் இங்க ஒரு தெளிவுபடுத்துறார் பாருங்க. உலகத்துக்கு என்ன இருக்குது? உலகத்துக்கு என்ன இருக்குது? பாவம் பண்றவனுக்கு என்ன இருக்குது? குடிக்கிறவனுக்கு, வெறிக்கிறவனுக்கு, விபச்சாரம் பண்றவனுக்கு, வேசித்தனம் பண்றவனுக்கு, திருடுறவனுக்கு, பொய் சொல்றவனுக்கு, பிறனுடைய ரத்தத்தை சிந்துகிறவனுக்கு, அல்லேலூயா, என்ன இருக்கிறது? ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. இங்க உள்ள நியாயாதிபதி கிட்ட ஒருவேளை பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து அடிச்சு வெளியில வந்துடலாம். ஆனால் பரலோக தேவனிடத்துல உன் பணம் செல்லுபடியாகாது. அல்லேலூயா. இங்க உனக்கு ஆள்பலம் இருக்கலாம், ஆனால் அங்கே உன்னுடைய ஆள்பலம் செல்லுபடியாகாது. அல்லேலூயா. வரமாட்டேங்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க போய் நம்ம கெத்த காணிக்க முடியாது. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அங்க போய் நம்ம கெத்த காமிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கையை கட்டிட்டு தான் நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இவர்கிட்ட எந்த ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் சொல்ல மாதிரி எந்த காரியம் நம்முடையதான எந்த போலித்தனமான காரியங்கள் அங்க செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. 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 அப்ப உலகத்தில் இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று பைபிள் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது. உலகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன உண்டு? அதுல பெந்தெக்கோஸ்துக்காரனுக்கு நியாய தீர்ப்பு உண்டா? அதுதான் பரிதாபம். என்னங்க? யாருக்கு இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு பெந்தெக்கோஸ்துக்காரன் தானே சினிமா பார்க்கறான், நாடகம் பார்க்கறான், வெத்தலை பாக்கு போடுறான், தண்ணி அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். நிறைய ஆட்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது.
ஹalleluya. கீழ்ப்படிதல் இல்ல. கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா? இல்ல. கணவன் மனைவியை நேசிக்கிறது உண்டா? இல்ல. ஹalleluya வரமாட்டேங்குது. ஹalleluya. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை போய் கையை தட்டிட்டு அல்லேலூயா 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 அல்லே. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் என்னதான் பிரச்சனை குழப்பங்கள். ஆனா நாங்க வீட்டு சர்ச்சுக்கு வந்தா நல்ல வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு வந்து நல்ல வெள்ளையும் சொல்லையுமா வந்து கையை தட்டி ரக்கா பாலதா நம்ம சந்தர பூடலவா அல்லேலூயா அல்லேலூயா. ஏத்துக்கிடுவாரா? ஏத்துக்கிடுவாரா? உலகத்துக்கு உனக்கு என்ன இல்ல வித்தியாசம்? வித்தியாசம் இல்ல. வித்தியாசம் இல்ல. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க வீட்டுல நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது. அவங்க வீட்டுல என்ன பாத்திரத்தை ரோட்டுக்கு வருது, உங்க வீட்டுல வீட்டுக்குள்ளே விடுது. அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மைதானே இல்லையா? இத மாற்றுனா பரலோகத்துக்கு போகலாம். இத மாற்றலன்னா எங்க போக முடியாது. அவனும் ஏமாத்துறான், நானும் ஏமாத்துறேன். அவனும் கெட்ட வார்த்தை பேசுறான். என்ன மாற்றம்? அவன் ஒயின் ஷாப்புக்கு போறான், நான் சர்ச்சுக்கு போறேன். எங்க போறான்? அவன் சினிமா கோட்டாவுக்கு போறான், நான் எங்க போறேன்? இந்த ரெண்டு இடம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும். அவன் குடிச்சிட்டு பேசுறான், நான் குடிக்காம பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மாறணுமா மாற வேண்டாமா? மாறினாதானே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற உலகத்திலிருந்து உங்களை என்ன செய்தேன்? பிரித்து எடுத்துட்டேன். அல்லேலூயா. உலகத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிட்டமா? பிரிச்சு எடுத்துட்டேன். இப்ப அவருடைய அப்பத்தை சாப்பிடணும். அவருடைய அப்பத்தை சாப்பிடும் போது அடுத்த ஆண்டு சொன்னார் உலகத்தோடு. இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தையில எங்க கொண்டு போயிட்டாரு? இல்ல எங்க கொண்டு போயிட்டாரு? அந்த வார்த்தையை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தோடு. யாரை கொண்டு போயிட்டாரு? யாரை கொண்டு போயிட்டாரு? தன்னுடைய பிள்ளைகளை, தன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் விலை என்ன என்கிறது தெரியல இன்னும். அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியல. எதுக்காக சிலுவை சுமந்தார் என்று உங்களுக்கு தெரியல. இவர் ஒரு மதவாதி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இவர் மனிதனை மீட்கும்படியாக வந்த இரட்சகர். மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக வந்த இரட்சகர். மனிதன் வேங்க வேண்டிய அல்லது மனிதன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அனுபவித்த நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஒரு சரீரத்தை விட்டு சாப்பிடும் போது நிதானம் தேவைங்க. அடுத்து என்ன தேவைங்க? நிதானம் தேவை. நிதானம் இல்லாம நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? தீர்மானம் எடுப்பீங்களா? அப்படியே சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து எப்படி இருக்க கூடாதுங்க? எப்படி இருக்க கூடாது? அபாத்திரம் எடுக்க கூடாது. நிதானம் தேவை. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. நான் சொல்றேயா தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, நான் சொல்றேன் நிதானமா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போகலாம். ரொம்ப நிதானம் தேவை. இது கடைசி காலமா இருக்குது. சொல்றோம், மேம்போக்காக நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. மேம்போக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழ, ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தாலே பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி யார் உங்களுக்கு ஒருத்தவங்க போதகம் பண்றாங்களோ அதை கேட்காதீங்க. கேட்காதீங்க. வேத வசனத்தின்படி போதகம் பண்றாங்கன்னு அதை கேளுங்க. அல்லேலூயா. நிதானம் இல்லாம வாழியா, எப்படி வேணாலும் வாழியா, அபாத்திரமா வாழியா. சொத்து அல்லேலூயா. நன்மை மட்டும் எடுத்துக்கோயா, அப்படின்னா நமக்கு தான் கேடு. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு கேடு வரும்? நமக்கு தான். அன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நமக்கு 100 நண்பர்கள் இருக்கலாம், 100 நண்பர்கள் இருக்கலாம் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு அடிபட்டுட்டோம், இல்ல ஏதோ வியாதியில விழுந்து கிடக்குறோம். ஆமென். அந்த நண்பர் எத்தனை நாள் வருவான்னு நினைக்கிறீங்க? இல்ல 10 நாளைக்கு நம்ம கூட்டத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அவங்க புடப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி 10 பேர் சொல்லலாம், இல்ல 1000 பேர் சொல்லலாம். நீங்க இப்படி கூட வாழலாங்க, அப்படி கூட வாழலாங்க,
ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நிதானம் இல்லாமல் வாழ்ந்தார். சோத்திரம். உங்களையே நீங்கள் நிதானித்து அறியாமல் இந்த அப்பத்துல நீங்க பங்கு பெற்றீங்கன்னா உங்க ஆத்துமா எங்க தான் போகும்? யாரோடு கூட போகும்? உலகத்தாரோடு கூட. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துலதான் வாழ்றோம், பாவிகள் வாழுகிற இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கூடிய வேலை நம்முடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. உங்களை காத்துக்கொள்ளக்கூடிய வேலை உங்களுடைய வேலை. நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் பைபிள் படிக்கணும், நீங்க தான் ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. மனசு ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும், சரீரம் சொல்லும் இல்ல ஆலயத்துக்கு போவாங்க, அங்க போன 1000 சம்பாதிக்கலாம், இங்க போன 1000 சம்பாதிக்கலாம்னு சொல்லும். ஆனாலும் உங்களுடைய அந்த மனசை இந்த பூமிக்குரிய காரியங்களை சொல்லிட்டு இருக்கிற அந்த மனசை இயேசுவின் நாமத்தினால வெளியில போக சொல்லிட்டு தேவனை ஆராதிப்பதற்கு ஓடோடி வரணும். அல்லேலூயா. 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 புரியுதுங்களா? இல்லாம நம்ம இஷ்டப்பட்டு வாழ்ந்தா எங்க போக முடியாது? பரலோகம் போகணுமா? நாமா போகணும் தானே. எல்லாருக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. நீங்க எல்லா சர்ச்சுக்கு போறவங்கள போய் கேளுங்களேன், நரகத்துக்கு போறியா பரலோகத்துக்கு போறியான்னு கேட்ட சொல்லுவாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இல்ல சொல்லுங்க. எல்லாம் இப்ப எங்க போகணும்னு சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகணும். ஆனா ஆண்டவர் சொல்ற சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான். இங்க நம்ம ஒரு பாவியா இருந்தோம், நம்ம பாவத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவினாரு, சுத்திகரித்தாரு. இல்ல ஞான திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம், முழுகி ஞானஸ்நானம். தளிச்சு இல்ல, எப்படி எடுத்தீங்க? தளிச்சு எடுத்தீங்களா முழுகி எடுத்தீங்களா? அல்லேலூயா. வேத வசனம் வேத வார்த்தையில அல்லது பைபிளில தளிச்சு ஞானஸ்நானம் எடுப்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த இடத்துலயும் தளிச்சு கொடுத்தானே இல்ல. ஒரே ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க. தளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு வசனம் இருக்கான்னு காமிக்க சொல்லுங்க. இல்ல, முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இப்ப நிறைய பேர் அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெற்றுட்டீங்க, நிறைய பேர் பெற வேண்டியது இருக்கிறது. தேவ சமூகத்துல காத்திருந்த அபிஷேகமும் பெற்றாச்சு. இப்ப மாசத்துல ஒரு நாளோ நம்ம கூடி வரும்போதோ நம்ம என்ன எடுக்கிறோம்? திருவிருந்து எடுக்கிறோம். இங்க வரும்போது என்ன வந்துருது? நமக்கு குழப்படி வந்துருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வரும்போது என்ன வந்துருதுங்கய்யா? குழப்பம் வந்துருது. என்ன குழப்பம் வந்துருதுன்னா, நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை அபாத்திரமானா ஆயத்தம் இல்லாம நம்ம எடுக்கிறோம். ஆயத்தமே 3 நாள் உபவாசம் கூட்டம் வச்சு எங்க போயிருந்தீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 7 நாள் உபவாசம் ஜெபம் இருந்துச்சு, எங்க போனீங்க? நம்ம ஆயத்தம் ஆகணும் இல்ல? புரியுதுங்களா ஐயா நான் சொல்றது? ஆயத்தம் ஆகணுமா வேண்டாமா? ஆயத்தம் ஆகும். திருவிருந்து எடுக்க போறேன், நாளைக்கு திருவிருந்து எடுக்க போறேன். அல்லேலூயா. ஆயத்தமே இல்லாம மாசத்துல ஒரு நாள் இப்படி நம்ம எடுத்தோம்னா அதனால நமக்கு புண்ணியமே இல்ல, நமக்கு தான் தண்டனை வரும். அதனால நீங்க இன்றைக்கு இப்பொழுது நாம் திருப்பதிக்கு நேராக கடந்து போகிறோம். நம்மளுடைய நிதானமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் சுத்திகரியும், என் பாவங்களை கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினதுக்காக நன்றி. நான் அடிக்கடி நிதானம் இல்லாதவனாய் வாழ்ந்து விடுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்னையே நான் சோதித்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு நான் இப்ப வந்திருக்கிறேன். நான் செய்த தவறுகள், நான் செய்த குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை எனது ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே கேளுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. திருப்பதிக்கு நேராக போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.